ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் இந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. ஆகவே எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி அந்த வழியாக இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா எந்தெந்த அம்சங்களை பார்க்க வேண்டும், அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதலில் இது மொத்தம் ஒரு 5 கேட்டகரிகளை நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் முதல் அடிப்படை வசதிகள், சாலைகள், போக்குவரத்து வசதிகள், குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், இது போன்ற அம்சங்களில் இந்த கவர்மெண்ட்டோடைய போன கவர்மெண்ட்டோ அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டோ அவங்களுடைய நிலைப்பாடு, செயல்பாடு, இதற்கு ஒரு 10 பாயிண்ட் 10 மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இரண்டாவது பார்த்தோன்னா வளர்ச்சி திட்டங்கள், புதிய தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள், அப்புறம் நகர விரிவாக்கம், நகரமயமாக்கம், புது மண்டபங்கள் கட்டுவது, அப்புறம் நினைவு மண்டபங்கள் மற்றும் பூங்காக்கள், அதுக்கப்புறம் புதிய குடிநீர் திட்டங்கள், நீர்த்தேக்கங்கள், இதையெல்லாம் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அதுக்கு ஒரு 10 பாயிண்ட். மூன்றாவது சட்டம் ஒழுங்கு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றம், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றம், அது இனக்கலவரம், மத கலவரம், ஆணவ கொலைகள், போதைப் பொருள் புழக்கம், அதுக்காக இதெல்லாம் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றங்களை தடுப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை, குற்றம் செய்தவர்களை அரசு எந்த அளவுக்கு அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுத்திருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு அது மூணாவது ஆஸ்பெக்டை வச்சுக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை, ஊழலற்ற ஒரு ஆட்சி, திறமையான ஆட்சி, கடன் எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, விலைவாசி ஏற்றம், இதையெல்லாம் சம்பந்தப்பட்டது. நாலாவது அந்த திறமை மிகு நிர்வாகம் என்று சொல்லலாம். ஐந்தாவது பார்த்தா அந்த ஆட்சி, அந்த கட்சி சொன்ன வாக்குறுதிகள், அவங்களுடைய அறிவிப்புகள், என்ன இலவசங்கள் கொடுத்தன, தேவையான இலவசமா தேவையற்ற இலவசமா கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்களா, நிறைவேற்றக்கூடிய திறன் இருக்கிறதா, இதெல்லாம் இந்த வாக்குறுதிகள் மற்றும் அறிவிப்புகள் சம்பந்தப்பட்டதில் கட்சியோட நிலைமை. இது எல்லாத்தையும் வச்சு மக்கள் ஒன்றுத்துக்கு ஒரு 10 மார்க் வச்சுக்கிட்டு எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுடைய மனதில் இந்த 5 பாயிண்ட்ல எந்த 5 ஆஸ்பெக்ட்ல எவ்வளோ பாயிண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதுக்கு நல்ல மார்க் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கலாம். இது என்னுடைய சின்ன கருத்து. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.